இறுதியாக ஒரு நிமிடம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தானம் அது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வயசான தொடர்பு அமைச்சர் என்ற வகையிலே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு அதிக வருமானத்தை வழங்கும் ஒரு சேவையாக முஸ்லிம் சேவை காணப்படுகிறது. 1951 ஆண்டிலிருந்து இன்று வரை 75 வருடங்களாக இரவு நேரத்தில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தால் முஸ்லிம் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. புனித ரமலான் மாதத்திலே முஸ்லிம் சேவைக்கு அதிகமான நேரத்தினை ஒதுக்க வேண்டிய நிலையிலே ஒரு மணித்தியாலமாக நடைபெற்று வந்த முஸ்லிம் சேவையை 40 நிமிடங்கள் மாத்திரம் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை முஸ்லிம் மக்கள் மிகவும் கவலை அடைகின்றனர். எனவே வளமை போல் முஸ்லிம் நிகழ்ச்சியினை ஒரு மணித்தியாலம் தொடர்ந்து ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ அமைச்சர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். முஸ்லிம்களின் புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முஸ்லிம்களுக்கு எதிரான சிக்கல்கள் ஏற்படுகின்ற 2 விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்களிலே கௌரவ அமைச்சர்கள் உண்மையிலே நான் சில அமைச்சர்களை நான் நேற்று சொன்னேன். கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் எல்லோருமே நீங்கள் சிறந்த பணிகளை செய்கின்றீர்கள். பல அமைச்சர்கள் சில பணியை செய்கிறீர்கள், பலஸ் பண்ணுகிறீர்கள், மக்களுடைய எதிர்க்கட்சி உறுப்பினருடைய ஆலோசனையை கேட்கின்றீர்கள். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் உங்களுடைய நல்லா கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் சில பணிகளை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே சிறப்பாக இயங்குகின்ற இந்த சுகாதார அமைச்சு தொடர்ந்தும் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன்.